நல்ல உதிரி உதிரியாக குக்கரில் அடி பிடிக்காமல் சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்த உடனே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் வந்த உடனே நல்ல ஃபுல் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் லோ சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.